எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. LA Knight செத் ராலின்ஸோடைய கதையை முடிக்கிறதுல எனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் நீ இப்போ கொஞ்சம் விளங்கிக்க. முதல்ல செத் ராலின்ஸோடைய கதையை நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நீ இந்த ஸ்டோரிக்கு வா. இப்போதைக்கு செத் ராலின்ஸ் கூட மோதுறதுக்கு அடுத்து நான் தான் தகுதியாக நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி CM Punk பேச LA Knight சொல்கிறாரு, நீ ஒரு மெகா ஸ்டார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறத மறந்துடாத பங்கு. அது மட்டும் இல்லாமல் நான் WWE அஃபிஷியல் கிட்ட பேசிட்டேன். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் செத் ராலின்ஸ் கூட எனக்கு ஒரு மேட்ச்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. உனக்கு செத் ராலின்ஸ் கிட்ட தனிப்பட்ட பகை இருக்குது, விரோதம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பகையையும் விரோதத்தையும் கொஞ்ச நாள் அடக்கி வச்சுக்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஏன்னா செத் ராலின்ஸை நான் தோக்கடிச்சு அவனை விட மெகா ஸ்டார் நான் தான் அப்படிங்கிறது நிரூபிப்பேன். ஒருவேளை அதுக்கப்புறமும் செத் ராலின்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தான்னு வையேன், அவனுக்கு மொத்த பவரையும் உருவதுக்கு நீ அதுக்கப்புறமா மோது. ஆனால் என்ன தெரியுமா ஒரு விஷயம், நான் செத் ராலின்ஸோடைய கதையை அந்த நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பேன். பங்கு, இப்போதைக்கு நீ பேசாமல் இரு. செத் ராலின்ஸோடைய கதையை நான் பார்த்துக்கிறேன். நீ வேறு ஏதாவது ஸ்டோரியில் இன்வால்வ்மெண்ட் ஆயிக்க.